இப்படி இந்த 2500 3000 பேரை நிக்க வைக்கிறதுக்கு இந்தியால எந்த ஒரு கோர்ட்டுமே கிடையாது. இப்படி சேர்த்திருக்காங்க. இவருக்கு பெயில் கேட்டு யாரு, கபில் சிபல் போனப்போ, அதாவது இப்ப முகுல் ரோத்தகிங்கிறவர் போனார். முகுல் ரோத்தகி தனியாராக அப்பியர் ஆனால் 50 லட்சம் ரூபாய், அரசு சார்பாக போனால் 25-30 லட்சம் ரூபாய். இவருக்கு தனியாராக முகுல் ரோத்தகி, தமிழக அரசின் சார்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அபிஷேக் மனு சிங்வி. இப்படி போயிட்டு இருந்தது. ஒரு தடவை தான் கேட்டாங்க, உங்களுக்கு பெயில் வேணுமா அல்லது அமைச்சராக தொடர விரும்புகிறார்களா? உடனே முகுல் ரோத்தகி என்ன சொன்னார், நான் என் கட்சிக்காரரை கேட்டு சொல்கிறேன். ஆனால் உங்க பணம், எம் பணம், விஜய் பணம், உங்க கேமராமேன் பணம், இவங்க வரி பணத்துல 25 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்கிற காங்கிரசின் ராஜ்யசபா எம்பியான அபிஷேக் மனு சிங்வி சொல்றார், ஐயா இது ஒற்றை வாய்ப்பா இருக்கு, கிணத்து மேல இருந்து நீ குதிக்கிறியா நான் தள்ளி விட்டுக்குவாங்கிற மாதிரி கோர்ட்டு கேட்கலாமா, ஆப்ஷன் சாய்ஸ் அப்படின்னு. சார், தமிழக அரசு சார்பாக டிவிஎஸ்சியால் குற்றச்சாட்டப்பட்டுள்ளவர் மீது காப்பாத்துறதுக்கு உங்க வரி பணத்துல அப்படி பேசினார்.